நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். விளக்கம். தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானது என்று கூறுவார்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை எம்எல்ஏ தலைமையில் போராட்டம். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு. மின் கட்டண உயர்வு குறித்து பரிசீலனை செய்து வருகிறோம். துணைநிலை ஆளுநர் பேட்டி. பிரான்ஸ் நாட்டிலிருந்து பைக்கில் புதுச்சேரி வந்த தம்பதி. குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு குறித்து பரிசீலனை செய்து வருவதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க காலதாமதம் குறித்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் ஆளுநர் வேகமாக புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் வீட்டு உபயோக கட்டணம் யூனிட்டுக்கு 20 பைசா உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இது 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தகவல் வெளியானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருமம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் மின்கட்டண உயர்வு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், ஆண்டுதோறும் மின்கட்டணம் தொடர்பாக இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்வது வழக்கமான நடைமுறை. கடந்த முறை மின்கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் பரிந்துரைத்த நிலையில் அரசு சார்பில் மானியம் வழங்கப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு மின்கட்டண உயர்வு குறித்து இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அளித்துள்ள கட்டண உயர்வு குறித்து பரிசீலனை செய்து வருகிறோம். இது குறித்து அமைச்சர் அறிவிப்பார் என்றார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் காலதாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்து வருவது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்விக்கு ஆளுநர் பதிலளிக்காமல் வேகமாக புறப்பட்டு சென்றார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரிக்கு 20,000 கிலோமீட்டர் தூரம் 10க்கும் மேற்பட்ட நாடுகளை கடந்து மோட்டார் சைக்கிளில் வந்த தம்பதிக்கு குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி வெங்கடாநகரை சேர்ந்தவர் கெவின், வயது 25. அவரது மனைவி எமா, வயது 23, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர்கள் இருவரும் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகிறார்கள். கெவின் அங்குள்ள வங்கியில் ஊழியராக பணியாற்றுகிறார். இந்த தம்பதியினர் மோட்டார் சைக்கிளில் புதுச்சேரிக்கு வர விரும்பினர். இதனால் வங்கியில் 6 மாதம் விடுமுறை எடுத்துக்கொண்டு கெவின் மனைவியுடன் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தனது பயணத்தை தொடங்கினார். இத்தாலி, ஸ்லோவேனியா, குரோஷியா, கிரீஸ், துருக்கி வழியாக பயணித்து பாகிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு வர பயண திட்டத்தை வகுத்தனர். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் காரணமாக இருநாட்டு எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. எனவே துருக்கியிலிருந்து அவர்கள் விமானம் மூலம் மும்பை வந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிளையும் விமானத்தில் பார்சல் சர்வீஸ் மூலம் எடுத்து வந்தனர்.
மும்பையிலிருந்து கெவின் எமா தம்பதியினர் மீண்டும் மோட்டார் சைக்கிளில் புதுச்சேரி நோக்கி புறப்பட்டனர். பல்வேறு மாநிலங்களை கடந்து புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தனர். தம்பதியினரை வெங்கடா நகரில் வைத்து குடும்பத்தினர் உறவினர்கள் ஆரத்தி எடுத்து பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இதுகுறித்து கெவின் கூறுகையில், கடந்த 5 மாதங்களாக மோட்டார் சைக்கிளில் சுமார் 20,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து புதுச்சேரி வந்துள்ளோம். இந்த பயணம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வருகிற வழியில் பல சவால்களை சந்தித்தோம். அடுத்த மாதம் விமானத்தில் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல இருக்கிறோம் என்றார். புதுச்சேரியில் மின்கட்டணத்தை உயர்த்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ள நிலையில் மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் வருடா வருடம் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு மின்கட்டணத்தை உயர்த்த இணை ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இதனிடையே மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இணை ஒழுங்குமுறை ஆணையின் மின்கட்டண உயர்வு பரிந்துரை ஏற்கக்கூடாது என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு உப்பளத்தில் உள்ள தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து பேரணியாக வந்தவர்கள் மின்துறை வாசலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் மின்துறை தலைமை பொறியாளர் கனியமுதன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கேட்டாக்கா கோவாவிலிருந்து அந்த மின் பகிர்மான கழகம் நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா இந்த செலவெல்லாம் இதில் ஈடுகட்டிட்டு மக்களுக்கு உண்டான இந்த மின் கட்டணத்துக்கு தேவையான வரியை மட்டும் போட்டால் பரவாயில்ல, மறைமுக வரிகள் அதிகமாக போடுறாங்க. அதாவது கனெக்டர் லோட் சார்ஜு, சர்சார்ஜு இப்படிலாம் போட்டு மக்கள்கிட்ட அவ்வளோ பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்னு ஒன்று மின்துறையில் இருக்குது. அந்த ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் பிரிவை செயல்படாமல் ஒரு தன்மையில் இருக்கிறதுனால 1077 கோடி ரூபா இன்னைக்கு மின் கட்டணம் வசூலிக்காம இவங்க வந்து நிலுவையில் வச்சுக்கின்னு இந்த பணத்தெல்லாம் வசூலிச்சாலே நிறையா அவங்களுக்கு சேமிப்பாகும். மக்கள்கிட்ட இந்த மாதிரி அதிக வரியை போட வேண்டிய நிலைமை வராது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் மின் கட்டுமானத்துக்கு, அதாவது மின்துறை நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தாக்கா ஒரு டெபாசிட் வாங்குவாங்க. அந்த டெபாசிட் மட்டும் ஏறக்குறைய 265 கோடி ரூபா வங்கிகளில் இருக்குது. அந்த வங்கிகளில் இருக்கிற பணத்திற்கு உண்டான வட்டியை வாங்கி அந்த நுகர்வோருக்கு பிரித்து கொடுத்து அது மூலமா மின்கட்டணத்தை குறைக்கலாம். அதை கூட இந்த துறை செய்யாமல் இருக்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இன்னொரு புதிய திட்டத்தை கொண்டாடுறாங்க. ஏறக்குறைய 32,000 மீட்டர் நகரப்பகுதியில் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்திட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, ஏறக்குறைய 365 கோடி ரூபா இன்னைக்கு இந்த ப்ரீபெய்ட், அதாவது ஸ்மார்ட் மீட்டர் வாங்குறதுக்கு பணம் ஒதுக்கிறாங்க. பணம் ஒதுக்கிறது இல்லாமல் அதை வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை ஒப்படைச்சு ஏறக்குறைய 90 மாதத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டெண்டர் வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு செய்கிறாங்கன்னாக்கா வருங்காலத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் போட்ட இடத்தெல்லாம் ப்ரீபெய்டாக மாற்றுறதுக்கு. ப்ரீபெய்டாக மாற்றினாக்கா உட்காந்த இடத்துல செஞ்சுக்கலாம். ஸ்மார்ட் மீட்டர் போட்ட எல்லா பகுதியிலையும் இப்போ என்ன செய்வாங்க, அதை ப்ரீபெய்டு மீட்டராக மாற்றிடுவாங்க. அப்புறம் உட்காந்த இடத்துல செய்யலாம். அது வந்து பெரிய செலவு இல்லை. அதனால் இதெல்லாம் செஞ்சு லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. டெல்லி மத்திய கண்காணிப்பு ஆணையம் மூலம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கடந்த 27ஆம் துவங்கி கடைபிடிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் 17 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் மராத்தான் போட்டி நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கிய மராத்தான் போட்டி சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். காந்தி சிலை அருகே துவங்கிய மராத்தான் பழைய சாராய ஆலை, ஹோட்டல் அதிதி, ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம், ரயில் நிலையம், தீயணைப்புத்துறை மற்றும் டூப்ளக்ஸ் சிலை வழியாக காந்தி சிலையில் முடிவு பெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது.
ஈசிஆர் சாலை மேம்படுத்தும் பணி அடிக்கல் நாட்டும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ரூபாய் 25.04 கோடி மதிப்பீட்டில் கணபதி செட்டிக்குளம் முதல் சிவாஜி சிலை வரை NH 33(2A) ஈசிஆர் சாலையில் 2786 மீட்டர் RCC வாய்க்கால், 1548 மீட்டர் RCC ஜெர்சி டைப் சென்டர் மீடியமுடன் கூடிய 14 கிலோமீட்டர் தார் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் விழா சின்னக்காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக நுழைவுவாயில் அருகே நடைபெற்றது. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்கள். விழாவில் பொதுமக்கள், PMLK ஆதரவாளர்கள், பாஜக கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக அமைதி தின விழா வருகின்ற 11ஆம் தேதி புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. உலக சமாதான தூதுவர் குருமகான் தெரிவித்தார். இதுகுறித்து உலக சமாதான தூதுவர் குருமகான் கூறும்பொழுது, 1918ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பின் உலக நாடுகளுக்கிடையே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 11ஆம் தேதி உலக அமைதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. போரில்லா நிலைமையை உருவாக்கி உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி ஏற்பட வழிவகை செய்யும் வகையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிடம் அமைதி காப்பதன் மூலம் நேர்மறையான எண்ண அலைகள் உலகம் முழுவதும் பரவி இந்த அமைதியின் மூலம் வெளிப்படும். மின்காந்த அலைகள் மனிதனை 4வது உணர்வு நிலையான ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று உலக சமாதானமும் தனிநபரின் மனதை அமைதிப்படுத்தும் என்று தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக வருகின்ற 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு 11 நிமிடத்திற்கு உங்களிடத்திலே இருந்து கொண்டு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி காத்து உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு உலக அமைதி தினவிழா புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வருகிற 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். மேலும் திருவாங்கூர் அரசு குடும்ப நிலை அவிட்டம் திருநாள் ஆதித்யவர்மா தம்போரான், திருவாங்கூர் அரசு குடும்ப இளவரசர் அவிட்டம் திருநாள் வர்மா தம்போரான், வெளிநாட்டு முக்கிய பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள், அமபதி துதுவர்கள், கல்வி மற்றும் கலாச்சார நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உணர்ந்தனர். உழவர்கரையில் நடைபெற்ற கல்லறை திருவிழாவில் 1000 பேருக்கு மெழுகுவர்த்தி பூக்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக லாவண்யா வழங்கினார். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்வார்கள். அதன்படி நேற்று கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி கிறிஸ்துவ கல்லறைகளில் நேற்று இறந்தவர்களின் நினைவை போற்றும் கல்லறை திருவிழா நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி லாவண்யா மறைந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனை செய்து மூதாதையர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த திரண்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மெழுகுவர்த்தி மற்றும் பூக்களை வழங்கினார். அப்பொழுது அவர் பேசுகையில், மறைந்தவர்களின் நினைவுகள் நம் மனதில் நீங்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற நற்செயல்களையும் அன்பையும் நினைவு கூர்ந்து தொடர்வோம். இன்று நாம் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் அவர்களின் ஆத்மா அமைதியடைய செய்யும் பிரகாசமான பிரார்த்தனையாகும். மக்கள் தங்கள் வீடுகளில் மறைந்த உறவினர்களின் நினைவை போற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த உணர்வு பூர்வமான தளத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அவர் பேசினார். மேலும் கல்லறைகளை அலங்கரிக்கும் வகையில் புதுச்சேரிக்கு பெங்களூருவிலிருந்து விதவிதமான வண்ணங்களில் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் இணக்கமாக உள்ளனர். பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் கருத்து. பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காரைக்காலில் OBC அணியின் மாநில செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் சோழிய வேளாளர் சமூகத்தை மத்திய அரசின் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்லப்போவதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ள நிலையில் இதை மத்திய அரசு சட்டப்படி எதிர்கொள்ளும் என்றார். புதுச்சேரியில் முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் இணக்கமாக உள்ளதாகவும் தெரிவித்தார்.
கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மருந்து கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்துள்ளது. இதுகுறித்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு கண்டறிந்து இது சம்பந்தமாக முன்னாள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். அப்பொழுது கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், ஓபிசி அணி மாநில தலைவர் கோவிந்தன், ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் உணர்ந்தனர். திருப்பட்டினத்தில் பழமை வாய்ந்த படைவெட்டி மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் வடகட்டளை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ படைவெட்டி மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கும்பாபிஷேகம் செய்ய வடகட்டளை கிராமத்தினர் முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 24ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையும் நேற்று முதல் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று அதிகாலை 4 மணிக்கு 2ஆம் யாகசாலை பூஜை தொடங்கி 6 மணி அளவில் மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து ஆலய விமான கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் வடகட்டளை கிராம முக்கியஸ்தர்கள், விழா கமிட்டியினர், ஊர் மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றன. புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ரகு, நெசவாளர் நகர் பாபு, சாந்தகுமார், விஜி, அருணாச்சலம், யாசின் ஏற்பாட்டில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி அரசு அங்கீகாரம் பெற்று 3ஆம் ஆண்டு நிறைவு விழா புதுச்சேரி முருங்கம்பாக்கம் மதர் தெரசா மேல்நிலைப்பள்ளியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாநில மற்றும் தேசிய அளவில் பல சாதனைகள் செய்து வரும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி அரசு அங்கீகாரம் பெற்று 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு ஒருநாள் கராத்தே பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்ற பயிற்சி முகாமில் கத்தா மற்றும் குமித்தே எனும் 2 பிரிவுகளின் கீழ் குழந்தைகள் பயிற்சி பெற்றனர். புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் ஷிஹான் ராஜசேகர் அவர்கள் குழந்தைகளுக்கு சிறப்பாக பயிற்சிகள் அளித்தார். முகாமின் முடிவில் மதர் தெரசா மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் பிப்பின் சார்லஸ் மற்றும் அன்பு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் குரூப்ஸ் நிறுவனர் தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு அவர்களும் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் கோப்பைகளும் வழங்கினர். முடிவில் இவ்வாண்டின் சிறந்த மாணவர்களுக்கான சிறப்பு பரிசை இவ்வாண்டின் கராத்தே போட்டியில் அதிக முதற் பரிசு பெற்ற மாணவர் சக்தி சரவணன் வென்றார். இதில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மூத்த மாணவ மாணவிகள் சென்சை ஜானகிராமன், லட்சுமி, செம்பைகள் தருண், ஜெயப்பிரியன், கிருஷ்ண பிரசாந்த் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர். விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு மேலதாளங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்தும் பொன்னாடை போத்தியும் மாலை அணிவித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி சகல ஆன்மாக்கள் தினம் எனப்படும் கல்லறை திருநாள் கடைபிடிப்பது வழக்கம். இந்நாளில் அவர்கள் இறந்து போன தங்களது உறவினர்கள் மற்றும் முன்னோர்களின் கல்லறைக்கு சென்று அவற்றை சுத்தம் செய்து அலங்கரித்து பிடித்த உணவுப் பொருட்களை வைத்து அஞ்சலி செலுத்துவர். அதன்படி புதுவையில் கல்லறை திருநாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. புதுவையில் உள்ள பல்வேறு கிறிஸ்துவ கல்லறைகளில் உறவினர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். ரெட்டியார்பாளையம் தொகுதி அஜீஸ் நகர் கல்லறையில் சமூக சேவகரும் வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து நபர்களுக்கும் இலவசமாக மலர், மெழுகுவத்தி மற்றும் அவர்கள் அஞ்சலி செலுத்த பொருட்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக வழங்கினார். இதை பெற்றுக்கொண்டு அஞ்சலி செலுத்த வந்த மக்கள் அனைவரும் அவரை ஆசீர்வதித்து நன்றி தெரிவித்து சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை MLA தலைமையில் போராட்டம். மின் கட்டண உயர்விற்கு எதிர்ப்பு. மின் கட்டண உயர்வு குறித்து பரிசீலனை செய்து வருகிறோம். துணைநிலை ஆளுநர் பேட்டி. பிரான்ஸ் நாட்டிலிருந்து பைக்கில் புதுச்சேரி வந்த தம்பதி, குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.